ஊர்ல இருந்து பாட்டி எனக்காக எலுமிச்சம்பழம் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்ல பழுத்த பழம். ரொம்ப சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவையா இருக்கும்போது எடுத்து வச்சுக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்த நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பாக்ஸ்ல, அதாவது ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம போட்டு வைக்கும்பொழுது, ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே நம்ம வச்சுட்டோம் கவரோட அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 2, 3 டேஸ்லயே வந்து ரொம்ப பழுத்த மாதிரி, வாடின மாதிரி ஆயிடும். ஸோ கண்டெய்னர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து அதிகமா பூஜைக்கு வந்து எலுமிச்சம்பழம் தேவைப்படுது. அதாவது நிலைவாசல்ல வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வேல் பூஜை செய்யும் பொழுதும், அபிஷேகத்துக்கு சில தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகத்தின் பொழுது எலுமிச்சம்பழம் அபிஷேகமும் செய்றது உண்டு. அதுக்கப்புறம் கோவில்களுக்கும் குடுப்பேன். ஸோ அதனால எப்பவுமே வந்து எலுமிச்சம்பழம் தாராளமா எடுத்துட்டு வந்துருவேன், அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம். அதுக்கப்புறம் லெமன பார்த்த உடனே இந்த வெயிலுக்கு ரொம்ப சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அழகா ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்து ஏலக்காய் தட்டி போட்டு, சில்லுன்னு லெமன் ஜூஸும் சாப்பிட்டாச்சு. தேங்க் யூ ஸோ மச். பாய்.